ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மணி சேவிங் டிப்ஸு, மணி சேவிங் சேலஞ்சு, அப்புறம் வந்து பட்ஜெட் பிளானிங், கோல்டு சேவிங் ஐடியாஸு, சேவிங் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 15 மணி சேவிங் டிப்ஸ், அதுவே வந்து மணி சேவிங் சேலஞ்சாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சாகவும் எடுத்துக்கலாம், மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஒரு 15 டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறதுல கடைசியாக சொல்லியிருக்க டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மணி வந்து சேவ் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் டிப் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு டிப்பாக வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் வந்து வாங்கும்பொழுது நிறைய வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டெக்கர் ஐட்டமாக இருக்கலாம், அல்லது வந்து வீட்டுக்கு தேவைப்படுற ஹவுஸ் ஹோல்டு ஐட்டமாக இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் வாங்கும்பொழுது கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி ஆஃபர்ஸ் எல்லாம் எப்போ போடுறாங்களோ அப்போ வாங்கும்பொழுது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கிறது வந்து நம்ம வந்து கண்கூடாக பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு ஆஃபரில் நம்ம வாங்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நம்ம கையில் வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும். அதனால் அந்த மாதிரி வாங்குற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, குறைந்த மற்றும் தரமான பொருட்கள் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து எப்போவுமே வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து எங்கே வைக்க போகிறோம், அது ரொம்பவும் அவசியமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து, அதே மாதிரி ரேட் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் மீடியமாக ஒரு ரேட்டும், அதே வந்து பொருள் வந்து ரொம்பவும் குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வந்து வாங்கணும். சீப்பாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப வாங்குறதுக்கான வாங்கிட்டே நம்ம வந்து இருக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு பணம் தான் விரயமாகும். அதனால் ரொம்பவும் லோவாகவும் இல்லாமல் ரொம்பவும் ஹையாகவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ளஸ் வந்து குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் வந்து நம்மளுக்கு பணம் வந்து மீதமாகும். அடுத்த டிப்பு பார்த்திங்க அப்படின்னா, கேஷ்பேக் வந்து ஆஃபர்ஸ் வந்து நம்ம வந்து அப்பப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது தான் இருக்கலாம், மற்ற விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா கேஷ்பேக் வந்து நம்மளுக்கு இப்போ பேடிஎம் யூஸ் பண்ணுறோம், இல்லை வேறு விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்பப்போ நம்ம பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். இப்போ இந்த கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து மெடிசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் நம்ம வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிக்கல் ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து டேப்லெட் வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட் ஆகும்பொழுது நம்ம வந்து ஒரு ஒன் டைம் வாங்கக்கூடிய மெடிஷனுக்கான அமௌண்ட்டை வந்து இந்த கேஷ்பேக்காக நம்மளுக்கு கொடுக்கும்பொழுது அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு சேவ் ஆகுது. அந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்குதோ அதை வந்து அப்பப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் ஓரளவுக்கு பணத்தை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டோட சில பொருட்கள் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறத கூட நம்ம வாங்கலாம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து 4 பர்னரில் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கினோம். அந்த மாதிரி வாங்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு மிக்ஸி வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க. அது என்னென்னா தீபாவளி ஆஃபரில் வந்து எங்களுக்கு கிடச்சிது. அது ஒரு 4000லேருந்து 6000க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து எங்களுக்கு ஆஃபராக கிடச்சிது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிவி வந்து வாங்கும்பொழுது தீபாவளி அப்போ வாங்கும்பொழுது பார்த்திங்கன்னா டிவி வாங்கும்பொழுது எங்களுக்கு வந்து எஃப்எம் ரேடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபராக கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பொழுது அது ஒரு 2000 கண்டிப்பாக வந்து 1000லேருந்து ஒரு 3000 வரைக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆஃபர்ஸை கிஃப்ட்டை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக சேவ் ஆகும். அதனால் எப்போவுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னா ஆஃபர்ஸ் வந்து தீபாவளி எப்போல்லாம் ஆஃபர்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தீபாவளி சமயத்தில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளி ஆஃபர்ஸில் வந்து கொஞ்சம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் வாங்கணும்னு இல்லை, அடுத்தடுத்த வருடங்களில் கூட நீங்கள் வாங்கும்பொழுது இப்போ இருந்தே நம்ம வந்து தீபாவளி அப்போ இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் போய் ஆஃபர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணி வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக கிடைப்பதை பெற முயற்சி செய்தல். இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதாவது ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு கிஃப்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீ கிடைக்குது இல்லைங்களா, அதே மாதிரி வேறு சில விஷயங்களை நம்மளுக்கு செய்யும்போது ஏதாவது ஒரு ஃப்ரீ நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொங்கலுக்கு போனஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து முழுமையாக பயன்படுத்திக்கணும். இப்போ வந்து அதே மாதிரி ரேஷனில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்புறம் ரேஷன் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்ச விலையில் கிடைக்குது. இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் பொழுது அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்ம பணம் வந்து குறிப்பிட்ட அளவு வந்து சேவ் ஆகும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பிறந்த நாளில் பணத்தை பெறுவது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து நம்மளுக்கு வந்து பர்த்டே வருது, இல்லைனா ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது, கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கேஷ் வந்து குடுப்பாங்க. அவங்களால முடிஞ்சது ரூ. 100 ரூ. 1000 ரூ. 500 குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பணமும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு. அந்த மாரி விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஆஃபரையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, அவாய்ட் ஒன்லி பிராண்டட் அப்படிங்கிறது தான். இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நான் வந்து பிராண்டடா தான் யூஸ் பண்ணுவேன். ஷூவா இருக்கலாம், அல்லது வந்து பேக்கா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய இப்போ வந்து அக்சஸரீஸா இருக்கலாம், அல்லது வந்து ஃபேன்சி ஐட்டமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும், எதுவுமே நான் வந்து பிராண்டட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து அது போட்டா தான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அளவுக்கு அதிகமான அமௌண்ட்ட வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால நான் இத வந்து உங்களோட ஷேர் பண்றேன். பட் வந்து பிராண்டட் மட்டும் தான் குவாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. பிராண்டட் இல்லாம மீடியமா இருக்கக்கூடிய ரேட்ல இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்ல ஒரு உழைக்கக்கூடிய வொர்த்தபிளான இருக்கக்கூடிய பொருளா இருக்கும்பொழுது, கண்டிப்பா அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான். பிராண்டடையே யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கீழ இறங்கி அதையும் யூஸ் பண்ண பழகிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கையில வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஸு. இப்போ வந்து நம்ம வந்து பெண்கள் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த கிச்சனில் பயன்படுத்துறது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளால் எங்கெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களும் இதில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சமையல் அப்படிங்கிறது நம்ம வந்து காலையில், மதியம், நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளைகள் சமைச்சிட்ருக்கோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வெளியில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் 2 டைம் வந்து மட்டும் சமைச்சா போதும். இப்போ காலையில் டிஃபன் பண்ணுறோம் அப்படின்னா, அதோட கூடவே நம்ம வந்து லஞ்சும் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கேஸை வந்து மிச்சப்படுத்துறதுக்குன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இதனுடைய பயன்பாட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு முடியும். அடுத்த டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும் பொழுதே சிலருக்கு வந்து நம்ம வந்து அப்படியெல்லாம் வந்து மிச்சப்படுத்தி நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் வந்து செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 40%லேருந்து 50% அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்போ எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து வாங்கினோம். அது வந்து நல்ல குவாலிட்டியான சிங்கிள் ஹேண்ட் பைக் தான். அந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டு 85,000. பட் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கும்பொழுது ஜஸ்ட் 25,000 தான் நாங்கள் வாங்கினோம். இப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 50%, அதாவது 50,000 ரூபாய் வந்து இதில் எங்களுக்கு வந்து சேவ் ஆனுச்சு. நீங்கள் இந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்கலாம். என்னென்னா, நாங்கள் வந்து சம்பாதிக்கிறதே வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு தானே, அதில் போய் ஏன் நம்ம கஞ்சத்தனமாக இன்னொருத்தர் பயன்படுத்தினதை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இதில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து போகலாம். பட் வந்து இல்லை நான் ஃப்ரெஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய விருப்பங்கள் தான். பட் வந்து நாங்கள் பயன்படுத்தணும், நாங்கள் வந்து அதை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி காருமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செகண்ட் ஹேண்ட் கார் வந்து கிடைக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக 50லேருந்து 60% அமௌண்ட் வந்து அதில் நம்மளுக்கு சேவ் ஆகுது. இதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம், முடிஞ்சவங்க ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் வீக்கெண்ட் வந்து இப்போ வந்து வார வாரம் நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வெளியில் சாப்பிட்றது வந்து ஒரு ஃபேஷனபிளாக ஆகிடுச்சு. வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணணும், பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியில் போகிறோம். பட் அதில் வந்து பட்ஜெட் போடாமல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் செலவாகுங்கிற இடத்துல 2000 ரூபாய் செலவாகிடுது. இது நிறைய பேருக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 500 ரூபாய் இருக்குது, செலவு பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். பட் வந்து அங்கே அது 1000 ரூபாயோ 1500 கூட மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டு. இப்போ என்டர்டைன்மெண்ட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓடிடியில் வந்து சினிமா பார்க்குறதா இருக்கலாம், தேட்டருக்கு போகாமல் பார்க்குறது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூப்பன் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஃப்ரீயோ அல்லது டிஸ்கவுண்ட்டோ கிடைக்குதோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இப்போ வந்து பார்க்கெல்லாம் போனோம்னா ஃப்ரீயாகவே நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃப்ரீயோ டிஸ்கவுண்ட்டோ கிடைக்கக்கூடிய இடங்களில் நம்ம என்டர்டைன்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் வந்து நம்மளால் நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை டு அவாய்ட் இஎம்ஐ அப்படிங்கிறது தான். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐயில் வாங்கக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்கிற முயற்சி பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதிக்கு பாதி அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். நான் லாஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் செலவை குறைப்பது அப்படிங்கிறது. பெட்ரோல் செலவை வந்து இப்போ குறைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து விலை வந்து ஏறிட்டே இருக்குது. அப்போது பெட்ரோல் செலவை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இதோட செலவும் வந்து நம்மளுக்கு குறையும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு.
காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நமக்காக நம்ம நிறைய வந்து செய்துக்க மாட்டோம். பட் பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் யூஷுவலாகவே சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வந்து கேர்ள்ஸாக இருக்கலாம், பாய்ஸாக இருக்கலாம், ஒரு 2000லேருந்து 4000 வரைக்கும் பார்த்திங்கன்னா மீடியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ரூ. 1500 இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குறோம். அது வாங்குறது தப்பு கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, நம்ம வாங்குறதுல தப்பு இல்லைன்னு. பட் வந்து குழந்தைங்க வந்து வளர்ந்துடுறாங்க. அப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 2000 ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 4 தடவை கூட அதை போட முடியறதில்ல. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நமக்கு வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டமோ காஸ்ட்லி திங்ஸோ நம்ம வந்து வாங்காமல் தவிர்க்கிறது வந்து ரொம்பவும் நம்மளுக்கு வந்து சேஃபு. நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரே ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னது ஒன்றும் கிடையாது. நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறத ஒரு சேலஞ்சை எடுக்கிறது. அதாவது வாரத்தில் 2 நாள் அல்லது வாரத்தில் 4 நாள் 3 நாள் நான் வந்து ₹1 கூட செலவே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஓரளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்தி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த நோ ஸ்பெண்டிங் டே சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ₹1 கூட செலவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற சேலஞ்சை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து செலவு வந்து கம்மியாகிறது. அதனால் நம்ம வந்து எதுவுமே வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரிக் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா ஓரளவுக்கு பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்தி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.